திசை காட்டியால் திசையற்றிருக்கும் கட்சிகள். ரஞ்சனின் கனவு, அனுரவின் 7 கனவைகள், ஹரிணியுடன் பிரதமருக்கான போட்டியில் சஜித், பேயேறிய ஹர்ஷ. நடந்தது என்ன? The leader, දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළගැස්ම. திசை காட்டியால் திசையற்றிருக்கும் கட்சிகள். பல அரசியல்வாதிகள் தங்கள் பதவிகளை இழந்து சோகத்தில் ஆழ்ந்து எதிர்கால அரசியல் வாழ்க்கையை பற்றி எண்ணி கடந்து செல்லும் நாட்கள் கனிந்திருக்கின்றன. 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அரசியலில் சலித்து போய் எந்த அரசியல் முகாமில் இருந்து தேர்தல் போட்டியில் களமிறங்குவதென்று கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது. பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஆரம்பமானதை அடுத்து ஜனாதிபதி தேர்தலுடன் வீசிய அரசியல் புயல் சற்று ஓய்ந்து மீண்டும் பெரும் புயலாக மாறத் தொடங்கியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இடையிலான கூட்டணி தோல்வியடைந்துள்ள நிலையில் பெருமளவிலான அரசியல்வாதிகள் வழி தவறியுள்ளனர். அதற்கெல்லாம் மத்தியில் வடக்கையும் தெற்கையும் வேறு அரசியல் கட்சிகளுக்கு மாற்றுவதன் மூலம் திசை காட்டி தனது பொது தேர்தல் இலக்குக்கு தயாராகி வருகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் சில பலமான உறுப்பினர்களும் இந்த தேர்தலுக்கான முயற்சியை கைவிட தீர்மானித்துள்ளனர். இதேவேளை நேற்று 06 மாலை அகிலவை வருமாறு ரணில் கூறியிருந்தார். ஆனால் அகில நேற்று குருநாகலில் இருந்தார். செய்தியின்படி குருநாகல் ஐதேக செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்று அகிலாவின் குளியாபெட்டிய வீட்டை நேற்று சுற்றி வளைத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது குருநாகலில் இருந்து சுமார் 1.5 இலட்சம் வாக்குகளை பெற்றோம். இந்த முறை சிலிண்டரில் கேட்டாலும் அதிகப்படியாக வெற்றி பெறலாம் சார். ஆனால் அந்த குட்டி திருடர்களுடன் சேர்ந்து பாராளுமன்றம் செல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இந்த முறை அந்த வெற்றி கிண்ணத்தில் கேட்டால் நாங்கள் இருக்க மாட்டோம் என்றனர். சரி, என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று அகில கேட்டுள்ளார். சார், இப்போது 90% UNP உறுப்பினர்கள் சஜித்துடன் இருக்கிறார்கள். நீங்களும் ஐமசவுடன் இணைந்து UNP கட்சியினரை கட்டி எழுப்புவோம். எங்கள் UNP காரர்கள் பாவம் சார் என்றார் ஒரு இளம் வழக்கறிஞர். இப்போது நீங்களும் ருவான் சாரும் கடந்த சில நாட்களாக இரு கட்சிகளையும் இணைக்க எவ்வளவு முயற்சி எடுத்தீர்கள்? தலைவர் ரணிலும் ஒப்புக்கொண்டிருந்தார் அல்லவா? எங்கட தலைவரை சூழ்ந்து கொண்டுள்ள 2-3 பேர் அவரை அழிக்க பார்க்கிறார்கள். அதனால்தான் அவர் தோற்று போனார். இனியும் அதுதான் நடக்கும். சஜித் சாருடன் சேர்வதற்கான முயற்சி செய்யுங்கள் சார் என்று அங்கிருந்தவர்கள் கூறினர். இருப்பினும் அகில சரியான பதிலொன்றையும் கூறியிருக்கவில்லை. ஆனால் தற்போது வெளியாகியுள்ள செய்தியின்படி சிலிண்டருடன் பயணிக்க மாட்டேன் என்பதில் அகில உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதேவேளை ருவான் விஜயவர்தனவை அழைத்துள்ள ரணில் தனியாக பேச்சு நடத்தியிருக்கிறார். பிரசன்ன தரப்புடன் இணைந்து பயணிக்க நான் விரும்பவில்லை. அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது எங்கள் கட்சியினரை துன்புறுத்தியுள்ளனர். அதனால்தான் நம்மவர்கள் அவர்களுடன் செல்வதை விரும்புவதில்லை. அதனால் நான் தேர்தல் போட்டியில் கலந்து கொள்ள போவதில்லை என்று ருவான் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ரணில் எப்படியும் கேட்க வேண்டும் என்ற வலுவான தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார். ருவான் சரி, நான் யோசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார். UNP உயர்மட்ட தலைவர்களான ருவான், அகில போன்றோர் இவ்வாறானதொரு இக்கட்டான நிலையில் உள்ள போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு இப்பொது தேர்தலுக்கு புதிய செட் ஒன்று கிடைத்துள்ளது. We in the South Bank. இதன் தலைவர் நிஷாந்த ஸ்ரீ வர்ணசிங்க ஷம்பிக்கவுடன் சுமார் 30 வருடங்களாக அரசியலில் ஈடுபட்டு வருகின்றார். வர்ணசிங்க முன்னாள் மாகாண சபை அமைச்சர். ஜனாதிபதி தேர்தலின் போது வர்ணசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்தார். இப்போது ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர். அவர் விரைவில் மஹரகமா தொகுதியின் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக நியமிக்கப்படவுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வர்ணசிங்க இந்த பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுகிறார். சிலிண்டர் சின்னத்தின் கீழ் வர்ணசிங்க இன்று தனது முகநூல் பக்கத்தில் பின்வருமாறு பதிவிட்டிருந்தார். 2029ஆம் ஆண்டை இலக்காக கொண்ட முன்னோக்கி நகர்வுக்கான அடித்தளம் 2048ஆம் ஆண்டிற்கு திட்டமிட்ட UNP தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டுதலால் அமைக்கப்பட்டது. அவர் இலங்கையின் எதிர்காலத்திற்கான அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் மத்திய வலதுசாரி பொருளாதார முகாம், ஜனரஞ்சக நடுவழியின் இடதுசாரி முகாமை தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துவோம். தற்போதைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனரஞ்சக நலனை கடைபிடித்த கடந்த கால பிரேமதாசவின் சிந்தனையை போதித்த நலன் விரும்பி சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியை வழிநடத்தட்டும். இலங்கை பார்வையே எதிர்காலத்தை உருவாக்கும் சிந்தனையின் அடிப்படையாகும். யோசிக்கிறேன்.
அதை தவிர்க்க வேறு வழி இல்லை. மாற்று கருத்து இல்லை. நம்பிக்கையை இழக்காமல் இருப்போம். இலங்கையால் முடியும். எதிர்காலம் இங்கே உள்ளது. எதிர்காலம் இல்லாத பிற்போக்கு அரசியல் சக்திகளின் பின்னால் தொலைந்து போகாதீர்கள். காட்டுத்தனமாக இருக்காதீர்கள் என்கிறார் வர்ணசிங்க. இவ்வாறான தேசியவாத முகத்துடன் வர்ணசிங்க விளையாட்டுக்கு வந்தபோது லிப்போ-வை பிரதிநிதித்துவப்படுத்தும் கெஷால் ஜெயசிங்க இம்முறை சிலிண்டர் மூலம் கொழும்புக்கு வர தீர்மானித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் டிஜிட்டல் ஊடக பணிப்பாளர் கெஷால் ஜெயசிங்க ஆவார். அமெரிக்காவில் உயர்கல்வியை முடித்த கேஷல் இலங்கைக்கு வரும்போது மங்கள சமரவீரவுடன் பயணத்தை ஆரம்பித்தார். வெளிவிவகார அமைச்சராக மங்கள இருந்தபோது மங்களவின் வெளிவிவகாரங்களில் கொடிகட்டி பறந்தவர். செய்திகளின்படி மங்களாவின் தாராளவாத விழுமியங்களை சமூகமயமாக்க கேஷல் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகிறார். அதாவது ரேடிகல் சென்டர் அல்லது ரேடிகல் மிடில் வேவின் பிரதிநிதியாக. சமபீம கட்சியின் தலைவரும் பிரபல அரசியல் விமர்சகருமான தீப்தி குமார குணரத்னவும் கொழும்பில் இருந்து பொது தேர்தலுக்காக காஸ் சிலிண்டர் சின்னத்தில் வரவுள்ளார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இதன் மூலம் சாத்தியமான இலங்கை பார்வையுடன் ஒத்துப்போகும் அரசியல் சித்தாந்தங்களை கொண்ட பல குழுக்கள் இம்முறை காஸ் சிலிண்டர் மூலம் வரவுள்ளதாக தெரியப்படுத்துகின்றன. அந்த கதைகள் எதுவாயினும் நுவரெலியா மற்றும் வன்னியில் யானை சின்னத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக அரசியலில் இருக்கும் சிலருக்கு தங்களை தாங்களே இழந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் பல ஆண்டுகளாக அரசியல் விளையாடி வரும் சில முக்கிய பிரமுகர்கள் அந்தந்த மாவட்டங்களில் ஓரளவு மதிப்பை பெற்றுள்ளனர். மாத்தரை கயான் சஞ்சீவவும் அப்படிப்பட்ட கதாபாத்திரம்தான். கயான் மங்களவுடன் மிக நெருக்கமாக அரசியல் செய்த இளம் தலைவர். பெரும்பாலான மக்கள் வெவ்வேறு கட்சிகளுக்கு மாறினாலும் கயான் எப்போதும் கட்சியுடன் இருந்தார். எனவே மாத்தரை மாவட்ட தலைவராகவும் கயான் செயற்பட்டார். கயான் போன்ற புதியவர்களுக்கு இம்முறை அதிக இடம் கிடைக்கும் என பலரும் கூறுகின்றனர். ரஞ்சனின் கனவு. ரஞ்சன் ராமநாயக்க பொதுவாக அடிக்கடி செய்திகளை வெளியிடும் கதாபாத்திரம். சர்ச்சைக்குரிய பிரச்சனை காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் அவர் முழுமையாக மன்னிக்கப்படவில்லை. இன்று நீங்கள் இலங்கைக்கு வரும்போது ஜனாதிபதி அனுரவிடம் பூரண ஜனாதிபதி மன்னிப்பு கிடைக்குமா தம்பி என்று பதிவை கடந்த வாரம் வெளிநாட்டு பயணமொன்றின் போது ரஞ்சன் ராமநாயக்க தனது சமூக வலைத்தள கணக்கில் வெளியிட்டிருந்தார். இலங்கை வந்தடைந்த ரஞ்சன் ராமநாயக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றார். எனக்கு ஜனாதிபதி மன்னிப்பு கிடைத்த போதிலும் நான் தேர்தலில் போட்டியிட முடியுமா இல்லையா என்பதில் சந்தேகமும் நிச்சயமற்ற தன்மையும் இருந்தது. இந்த முறை எனக்கு வாக்காளர் அட்டை வந்திருந்தது. ஆனால் தேர்தலின் போது நான் இலங்கையில் இருக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பான சில கோப்புகளை எடுத்துச் செல்வதற்காகவே ரஞ்சன் ராமநாயக்க ஜனாதிபதி செயலகத்திற்கு வந்துள்ளதாக அவர் ஏற்கனவே விளக்கமளித்துள்ளார். தேர்தலில் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடியதாகவும் தேவையான ஆவணங்களை கொண்டு வருமாறு தெரிவித்ததாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் திருடர்களை பிடிக்கும் திறன் கொண்டவர்கள் என தேசிய மக்கள் சக்திக்கு உத்தரவாதம் வழங்கியதையும் ரஞ்சன் ராமநாயக்க நினைவு கூர்ந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கிய போதிலும் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத வகையில் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. ஜனாதிபதி அனுர திசாநாயக்க தமக்கு பூரண மன்னிப்பு வழங்குவார் என அவர் நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனுரவின் 7 கடவைகள். இந்த நாட்டில் தீர்க்கப்படாத மற்றும் சர்ச்சைக்குரிய 7 கொலைகள் மற்றும் மோசடிகள் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதல், பிணைமுறி மோசடி, லசந்த படுகொலை, தாஜுதீன் படுகொலை, எக்னலிகொட காணாமல் போனமே, கப்பம் பெறுவதற்காக 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் மற்றும் நிக் ஒப்பந்தம் போன்ற 7 தான் அவை. அண்மையில் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன தலைமையிலான விசேட குழு ஒன்றில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரதமர் ஹரிணி அமரசூரிய விடுத்த விசேட உத்தரவு தொடர்பில் அரசியல் களத்தில் செய்திகள் பரவி வருகின்றன. பிரதமரின் ஊடக பிரிவு மற்றும் அமைச்சுக்களின் ஊடக பிரிவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகளுக்கே அவர் இந்த உத்தரவை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனிமேல் என் பெயருக்கு முன்னால் மிஸ்ஸஸ், மிஸ் என்று எதையும் போடாதீர்கள். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய என்று சொன்னாலே போதும் என்று ஹரிணி சொல்லியுள்ளார். கிராமங்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ள திசைகாட்டியினர் பல உத்திகளை பயன்படுத்தி வருகின்றனர். பொதுவாக கிராமம் மகிந்த வசம் இருந்தது. ஆனால் இப்போது கிராமத்தில் மகிந்தவின் பலமம் மங்கி போனது. கடந்த தேர்தலுக்கு முன் கிராமங்களை வெல்ல என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அனுர கூறிய கருத்துக்கள் அடங்கிய காணொளி ஒன்று வெளியாகியுள்ளது. கிராமத்தில் மஹிந்தவுக்கு அதிகாரம் இருந்தது. மஹிந்த என்பது அரசியல் அல்ல, மஹிந்த என்பது கலாச்சாரம்.
அந்த கலாச்சாரம் எங்கே பொருந்தியது? 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தான் தோற்று போன கிராமத்தை மஹிந்த வென்றார், குறிப்பாக போருக்கு பிறகு. இது வெறுமனே உருவானது அல்ல, அவரை பற்றி ஒரு பெரிய இலக்கியம் படைக்கப்பட்டது. மன்னர்கள், பாடல்கள், பெருந்தன்மைகளை உருவாக்கி வளர்த்து கடைசியில் புத்தரின் உறவினர் என்று ஜாக்சன் கூறினார். ஒரு வரலாற்றாசிரியரும் அதை கேள்வி கேட்கவில்லை. அது ஏன்? அது நடக்கலாம். இது எளிதானது அல்ல, அது கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஒரு புனைகதை. ஷாக்கிய குலத்தினர் ருகுணாவுடன் தொடர்பை கொண்டுள்ளனர் மற்றும் அதை பின்வருமாறு தொடர்புபடுத்தியுள்ளனர். கவிதைகள், பாடல்கள் எழுதினார். இலங்கையின் சிறந்த இயக்குநர்களில் ஒருவரை கொண்டு துட்டகை முனு என்ற ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டது. அதுதான் துட்டகை முனுவின் உச்சகட்டம். படம் வெளிவந்ததும் நடந்தது என்ன? மஹிந்த தோற்றார். படம் ஓடவில்லை. துட்டகை முனு போய்விட்டார். மகிந்த ராஜபக்ச காலத்தில் துட்டகை முனு திரைப்படம் வெளிவந்தாலும் அது வேறு ஒரு போக்கை உருவாக்கியிருக்கும். இதை நான் அவமானமாக சொல்லவில்லை. அவர் ஒரு கலாச்சாரம். அவர் அரசியல்வாதி அல்ல, அந்த கலாச்சாரம் கிராமத்துக்கு பொருத்தமாக இருந்தது. எனவே என்ன பேசினாலும் அந்த கிராமம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கே சொந்தம். கிராமம் இப்போது வீழ்ந்தது. இப்போது கிராமம் உடைந்துவிட்டது. அதனால்தான் இப்போது கிராமத்தில் உரையாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. 4000 பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளனர். 19,000 வழக்கறிஞர்கள். சுமார் 21,000 மருத்துவர்கள் உள்ளனர். இவற்றையெல்லாம் சேர்த்தாலும் 1,00,000 இல்லை. ஆனால் லட்சக்கணக்கான வாக்குகள் கிராமங்களில் உள்ளன. எனவே இந்த பணி கிராமத்தின் கையில் உள்ளது. எனவே கிராமத்தை ஒழுங்கமைத்து அதன் என்பிபி சபையை உருவாக்குவதும் புதிய தலைமையை உருவாக்குவதும் தான் நமது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வழி. அதை நோக்கி நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இந்த முறை போகிறோம் என்றால் அதே விளையாட்டை விளையாட வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று அனுரா கூறியுள்ளார். ஹரிணியுடன் பிரதமருக்கான போட்டியில் சஜித். ஐமச தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுகிறது. ஐமசவின் புதிய பொதுச் செயலாளர் கபீர் ஹாசிம் இதனை அண்மையில் உறுதி செய்திருந்தார். நாங்கள் முன்வைத்துள்ள முக்கிய நிபந்தனைகளில் ஒன்று, ரணில் விக்ரமசிங்க தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும். அப்படியானால் புதிய குழுவுடன் கூட்டணி அமைப்போம். ஆனால் அவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒரு குழுவுடன் தொடர்ந்தும் இணைந்திருக்கின்றனர். அவர்களுடன் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று கூறியிருந்ததால் அவர்களுடன் சேர வாய்ப்பில்லை. நாங்கள் ஒரு கூட்டணி. நாங்கள் வலுவான கூட்டணி. எங்களிடம் சில அளவுகோல்கள் உள்ளன. அதை தாண்டி மற்றவர்களுடன் கூட்டணி வைக்க முடியாது என்கிறார் கபீர். ஐமச கூட்டணியின் புதிய தவிசாளர் இந்தியாஸ் பாக்கிர் மாக்கரும் கடந்த நாள் கலந்துரையாடல் ஒன்றில் விசேடமாக வெளிப்படுத்தியிருந்தார். ருவான் விஜயவர்தனவிடம் ஐக்கிய தேசிய கட்சி தனது தலைமை பொறுப்பை ஒப்படைப்பதற்கான உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்கு மிக அருகாமையில் இருந்த போதிலும் சிரேஷ்ட ஐதேக ஒருவரின் தலையீட்டினால் அது அழிக்கப்பட்டதாக இந்தியாஸ் கூறுகிறார். எவ்வாறாயினும் ஐமசவின் பிரதமர் வேட்பாளராக சஜித் போட்டியிடுவார். சஜித் பிரேமதாச இம்முறை அதே விளையாட்டை பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் கோர உள்ளார். ஏனெனில் பொது தேர்தலுக்கு கொழும்பில் இருந்து ஹரிணியை முன்வைக்க திசை காட்டி தீர்மானித்துள்ளதாக பேசப்படுகிறது. இதற்கு முன் 2 பிரதமர்கள் இருந்துள்ளனர். இவர்கள் இருவரும் கம்பஹாவை சேர்ந்தவர்கள். அவர்கள் சிறிமாவோ பண்டாரநாயக்கா மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்கா. இந்த ஆண்டு முதல் முறையாக பிரதமர் வேட்பாளர் ஒருவர் கொழும்பில் போட்டியிடுகிறார். அது ஹரிணி. இதேவேளை கடந்த வாரம் வரை புதிய அரசாங்கம் அரச நிறுவனங்களுக்கு வழங்கிய நியமனங்கள் தொடர்பில் அரசியல் களத்தில் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இதன்படி மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் முன்னாள் நிதித்துறை தலைவர்கள் மீள் நியமனம் தொடர்பில் அமைச்சர் விஜித ஹேரத்திடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எல்லாவற்றையும் ஒரேயடியாக மாற்றி அரச இயந்திரத்தை குழப்ப நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் அதை செய்வோம் என்று பலர் எதிர்பார்த்தனர். ஆனால் நாம் அப்படி இல்லை. நாங்கள் முறையான பொறிமுறையின்படி செயல்படுகிறோம். இதன்போது தேசிய அச்சக கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. தேர்தல் காலத்தில் அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடாது எனவும் எதிர்வரும் டிசம்பர் மாதத்துடன் அவரது பதவிக்காலம் நிறைவடையும் எனவும் அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடல்களுக்கு நிதி அமைச்சின் செயலாளர் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் ஆகியோர் முக்கியமானவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இடைக்காலத்தின் முடிவில் அரசாங்க அதிகாரிகளிடம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அமைய தேவையான விசாரணைகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். பெய்யேறிய ஹர்ஷ. நடந்தது என்ன? கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா அண்மையில் ஐமச செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டார். மிகவும் நிதானமாக தொடங்கிய செய்தியாளர் சந்திப்பு இறுதி வரை நினைத்து பார்க்க முடியாத சூடாக இருந்தது.
செய்தியாளர் சந்திப்பு முடியும் தருவாயில் ஹர்ஷா நாற்காலியில் இருந்து எழுந்தார். எல்லோரும் என்னை கொழும்பு மாவட்டத்தில் இருந்து தோற்கடிக்க விரும்புகிறார்கள். பலர் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராவதை தடுக்க விரும்புகிறார்கள் என்றார் ஹர்ஷ. அதாவது ஹர்ஷ தன்னை தோற்கடிக்க சதி செய்யப்பட்டுள்ளதாக பகிரங்கமாக அறிவிக்கிறார். லக்ஷ்மன் பொன்சேகா உள்ளிட்ட குழுவினர் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை மீளாய்வு செய்துள்ளதாகவும் ஹர்ஷ டி சில்வாவின் செயற்பாடுகளே கோட்டே தேர்தல் தொகுதியின் தோல்விக்கு முதன்மையான காரணம் எனவும் சிலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். கொழும்பின் பிரபல பாத்திரங்களை துரத்திக் கொண்டு ஒற்றை குதிரையில் பயணம் செய்ய பெரியவர்கள் முயற்சிப்பதாக சிலர் கூறுகின்றனர். அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான். வழக்கம் போல் நாளை சந்திப்போம்.